ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஜர்னி போக போறோம். எங்க தெரியுமா? நம்ம இந்தியாவோட ரொம்ப ரொம்ப அழகான பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. எப்படி எல்லாரும் ரெடியா எக்ஸைட்டடா இருக்கீங்களா? நம்மளோட முதல் சாப்டர் பேரு பேலசஸ் அண்ட் டவர்ஸ். அப்படின்னா என்ன? நாம இந்த ஸ்டோரியில ரொம்ப அழகா இருக்கிற அரண்மனைகளையும் அப்புறம் ரொம்ப உயரமா இருக்கிற டவர்ஸையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம பாக்குற முதல் படம், வாவ், எவ்ளோ அழகா இருக்கு! இதுதான் தாஜ்மஹால். சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இந்த அழகான தாஜ்மஹால யாரு கட்டினாங்க? எதுக்காக கட்டினாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? தாஜ்மஹால ஷாஜஹான் அப்படின்னு ஒரு எம்பரர், அதாவது ஒரு பெரிய ராஜா கட்டினாரு. இது யாருக்காக தெரியுமா? அவரோட மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக கட்டின ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். அவர் உங்க மேல அவ்ளோ அன்பா இருந்தாராம். அதனாலதான் தமிழ்ல அது ஒரு லவ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மக்கள் எல்லாரும் தாஜ்மஹால அன்போட ஒரு அடையாளமா பாக்குறாங்க. ரொம்ப ஸ்வீட் இல்லையா? ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்னொரு அமேசிங் பில்டிங். இதோ பாருங்க, இதுதான் சார்மினார். சரி, இப்ப அடுத்த கேள்வி. இந்த சார்மினாரை யார் கட்டினாங்க? யாருக்கா தெரியுமா? யோசிங்க. சார்மினார குலி குதுப் ஷா அப்படின்னு ஒரு ராஜா கட்டினாரு. அதுவும் எப்போ தெரியுமா? ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 1591ல. வாவ்! இத கிரானைட் அப்புறம் லைம் மார்ட்டர்னு சொல்ற ஒரு விதமான கல்லையும் கலவையும் வச்சு கட்டியிருக்காங்க. சார்மினார்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இதுக்கு 4 உயரமான டார்ஸ் இருக்கு. பார்க்க முடியுதா உங்களால? இந்த உயரமான டார்ஸ்க்கு பேர் தான் மினரட்ஸ். நம்மளோட அடுத்த சாப்டர் வண்டர்ஃபுல் ஹோலி பிளேசஸ். அதாவது நாம இப்போ ரொம்ப ஸ்பெஷலான சில புனிதமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்மளோட அடுத்த கதை சாஞ்சி அப்படின்ற ஒரு ஊரை பத்தி. இந்த சாஞ்சி ஊரு ஏன் அவ்ளோ ஃபேமஸா இருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யோசிங்க. அங்க அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கும்? அது ஏன்னா, சாஞ்சியில ஒரு பெரிய ஸ்டூபி இருக்கு. அதான் தி கிரேட் ஸ்டூபா. இத முதல்ல கட்டினது யாரு தெரியுமா? அசோகர்னு ஒரு பெரிய எம்பரர். ஆனா ஒரு நிமிஷம், ஸ்தூபினா என்ன? ஸ்தூபிங்கிறது ஒரு பெரிய டோம் ஷேப்ல, அதாவது அரை வட்டமா இருக்கிற ஒரு பில்டிங். இது செங்கல் இல்லைனா கல்லால கட்டியிருப்பாங்க. இதுக்குள்ள புத்தரோட ரொம்ப புனிதமான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய தேர் மாதிரியே இருக்கிற ஒரு கோவில நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு கோவில் ஆனா தேர் மாதிரி இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் சூரியனார் கோவில், a சன் டெம்பிள். இது சூரிய கடவுளுக்காக ஒரு பெரிய தேர் மாதிரியே கட்டப்பட்டிருக்கு. இது கருப்பு நிற கல்லால செஞ்சதால இத பிளாக் பக்கோடான்னு கூட சொல்வாங்க. இதுக்கு மொத்தம் 24 பெரிய சக்கரங்கள் இருக்கு. அப்புறம் 7 கல் குதிரைகள் இந்த தேரை இழுத்துட்டு போற மாதிரி செஞ்சிருக்காங்க. எவ்ளோ அமேசிங்கா இருக்கு பாருங்க. நம்மளோட அடுத்த புனிதமான இடம் பாருங்க, ஜொலிக்குது. இது கோல்டன் டெம்பிள், அதாவது தங்க கோவில். இது ஏன் இவ்ளோ பளபளன்னு ஷைன் ஆகுதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இந்த கோல்டன் டெம்பிள் அம்ரித்சரஸ்ல இருக்கிற சீக்கியர்களோட ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். அது ஏன் அப்படி ஜொலிக்குதுன்னா, அதோட டோம்ஸ், அதாவது அந்த வளைஞ்ச மேல்கூரை எல்லாமே நிஜமான தங்கத்தால மூடப்பட்டிருக்கு. வாவ், அதாம் காரணம். இந்த கோவிலை சுத்தி ஒரு அழகான புனித குளம் கூட இருக்கு. நம்ம அடுத்த கதையில நாம ஒரு புது வார்த்தை கத்துக்க போறோம். அந்த வார்த்தை ஃப்ரெஸ்கோஸ். இந்த வார்த்தையை நீங்க எதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரெஸ்கோஸ்னா என்னவா இருக்கும்? ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழங்காலத்து வால் பெயிண்டிங்ஸ், அதாவது சுவர் ஓவியங்கள். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்த துறவிகள் பெரிய பெரிய குகைகள் எல்லாம் செதுக்கி அந்த சுவர்கள்ல புத்தரோட வாழ்க்கை கதையை சொல்ற மாதிரி அழகான பெயிண்டிங்ஸ் வரைஞ்சாங்க. அதுதான் ஃப்ரெஸ்கோஸ். நம்மளோட கடைசி பில்டிங், தி ரெட் ஃபோர்ட். இது ரொம்ப பழசா இருந்தாலும் இன்னிக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான இடம். அன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் இங்க வந்துதான் நம்ம தேசிய கொடியை ஏத்துவாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இதோட நம்ம மேஜிக்கல் ஸ்டோரி புக் ஜர்னி முடிய போகுது. நாம எவ்ளோ அழகான சூப்பரான இடங்களை எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு கடைசி கேள்வி. நாம பார்த்த கதைகள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை எது? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு யோசிச்சு வைங்க. நம்ம ஸ்டோரி புக் இப்ப முடியுது. ஆனா இது உங்களோட அட்வென்ச்சரோட ஆரம்பம் தான். நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய அமேசிங்கான இடங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. அதனால எப்பவும் புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்களே இந்த எல்லா இடங்களுக்கும் நேர்ல போவீங்க. அடுத்த ஜேர்னில சந்திக்கிற வரைக்கும் பை பாய்.